இப்போ உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா, அந்த விதத்தில் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும்னா பெற்றோருக்கும் முக்கிய பங்கு இருக்கு, பிள்ளைகளுக்கும் முக்கிய பங்கு இருக்கு. தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கிட்டு நான் அறிக்கை பண்றேன், நான் நம்புறேன்னு மட்டும் சொன்னா பத்தாது, அதை பண்ணணும். ஆனா இந்த வாக்குத்தத்தங்களோட இணைக்கப்பட்ட இந்த கண்டிஷன்ஸையும் நாம ஃபுல்ஃபில் பண்ணணும். ஏன்னா நான் காமிச்சேன் உங்களுக்கு எத்தனையோ இடங்கள்ல இந்த மாதிரி மனுஷனுடைய பிள்ளைகள் பாக்கியவான்கள் அப்படின்னு நிறைய இடத்துல வருது. என்ன மாதிரி கண்டிஷன் வருது? பொதுவாக ரெண்டா பிரிச்சிடலாம். ஒன்று வந்து a general condition of fearing the Lord and walking in his ways and living right. பொதுவாக பெற்றோர் கண்டிஷன் சொல்லிடுறேன், அப்புறம் பிள்ளைகளுக்கு கண்டிஷன் சொல்றேன். பொதுவா பெற்றோர் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்க வேண்டும், சரியான விதத்தில் வாழ வேண்டும், ஒரு நீதிமானாய் வாழ வேண்டும். இது உங்க பிள்ளைகளோட சம்பந்தப்பட்ட கண்டிஷன் கிடையாது. பொதுவா நீங்க கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடந்து ஒரு உத்தமனாய் நடக்கணும். அது ஒரு. ரெண்டாவது, நம்ம பிள்ளைகளுக்கு சரியான காரியங்களை போதிக்கணும், காட்டணும். பிள்ளையானவன் போக வேண்டிய வழியை போதி, அப்போ அவன் முதிர் வயதிலும் அதை விட்டு விலகாதிருப்பான். இது ரெண்டுமே ஒரு ஜெனரல் கண்டிஷன், ஒரு ஸ்பெசிபிக் கண்டிஷன். ஒன்று பொதுவாக கர்த்தர்ட்ட நான் முதல்ல உருப்படியா இருக்கணும், அவருக்கு பயப்படணும், நான் நல்ல விதத்தில். இது நிறைய வர்றதுனால அதை பற்றி நான் தனியாக பேச விரும்புகிறேன். கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்ன? கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடந்து உத்தமனாக வாழணும் நான் பொதுவாக. அப்புறம் என் பிள்ளைகளும் வர்றப்போ அவங்கள நான் சும்மா வீணாக கோவப்படுத்தக்கூடாது, எரிச்சல் மூட்டக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் போதிக்கணும், தேவைப்பட்டால் சிக்ஷிக்கணும், போக வேண்டிய வழி அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து காமிக்கணும். பெற்றோர் இப்படி நடந்து கொள்ளும் போது அவங்க பிள்ளைகள் நல்லா இருப்பார்கள். பிள்ளைகளுக்கும் கண்டிஷன் இருக்கு. உங்க அப்பா அம்மா சொல்ற பேச்ச நீ கேளு, கீழ்ப்படி, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீனு கொடு. அது மட்டும் இல்ல, பொதுவா நீ ஞானத்தை தேடு. பொதுவா ஞானத்தை, பிள்ளைகளுக்கும் பொதுவா கண்டிஷன் இருக்கு. குறிப்பா அப்பா அம்மாட்ட ஒரு விதமா நீ நடந்துக்கணும்னு பைபிள் போதிக்குது பாருங்க. அப்படியே இந்த வாக்குத்தத்தை எடுத்துக்கோ, அறிக்கையிடு, எப்படி வேணா இருந்துக்கோ, உன் பிள்ளை நல்லா ஆயிடும். நல்ல பைபிள் போதிக்கல, பைபிள் போதிக்கல. அது பேர் உண்மையான விசுவாசம் கிடையாது, அது பேர் முட்டாள்தனம்.